உங்களுக்கு கருணாகரன் டாக்டர் பிடிக்காதுன்னு நான் ஒத்துக்கிறேன். டாக்டர் எதிர்க்கிறவங்க உங்க நண்பன், டாக்டர் ஆதரிக்கிறவங்க உங்க எதிரி. இது உண்மைதானப்பா? ஆமா. அப்ப இந்த லாஜிக் படி பார்த்தா நியாயமா ஸ்னேகானி மேல நீங்க வெறுப்ப காட்டவே கூடாது. அவங்கள நேசிக்க தானப்பா செய்யணும். அப்புறம் எதுக்குப்பா அவங்கள வெறுக்கிறீங்க? அவங்க டாக்டர் கருணாகரனுக்கு எதிராக தானப்பா நிக்கிறாங்க. அவர் எதிர்த்து தானே முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி இருந்தா ஏன் நீங்க அவங்கள வெறுக்கிறீங்க? ஏங்க இதெல்லாம் இவ்வளவு பேசலீங்க. அவ இவள பேச வைக்கிறா. இதெல்லாம் கேளு கேளுன்னு தினமும் கிளாஸ் எடுக்கிறா. அதான் இவ இப்படி எல்லாம் பேசுறா. அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாமா? உன்னை யாரு இப்ப இங்க கூப்பிட்டாங்க? கடைக்கு கோயிலுக்கு எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? ஏய் வாய் மேலே போட்டுருவேன் பாத்துக்கோ. இதுக்கு தான்ப்பா சொன்னேன் நம்மள இங்க நிம்மதியா பேச விட மாட்டாங்கன்னு. நம்ம பேசுறதையும் திருச்சி விட்டுருவாங்கன்னு சொன்னேன்ல. பா ஸ்னேகானி முத்துலட்சுமியோட சேர்ந்து ஒரு பெரிய கேஸ்ல கருணாகரன் அங்கிள மாட்டி விட்டுட்டாங்க. அங்கிள் தான் வீடு வாசலை இழந்து நடுத்தருக்கு வர நிலைமைக்கு ஆயிடுச்சுப்பா. இதுதானப்பா உங்களுக்கு வேணும்? இதுதான் அண்ணிய நடத்திட்டாங்களேப்பா. அப்புறம் எதுக்கு அண்ணிய வெறுக்கிறீங்க? நீங்க அவங்க கிட்ட பேசாததை நினைச்சு அண்ணி ரொம்ப தவிக்கிறாங்கப்பா. அவங்க ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. இந்த வீட்ல யார் எதிர்த்தாலும் அவங்களால தாங்கிக்க முடியும்பா. ஏன் திருப்பி கூட எதிர்ப்பாங்கப்பா. ஆனா உங்க முன்னாடி அவங்க சரண்டர் ஆயிடுறாங்கல்ல. அப்படி சரண்டர் ஆகுறவங்கள மன்னிக்கிறது தானப்பா நியாயம். எதிரியா இருந்தாலும் கால்ல வந்து விழும்போது அவங்கள ஏத்துக்கிறது தானப்பா தர்மம். ஏய் ஏண்டி கண்டதையும் பேசி அவர் மனசை கஷ்டப்படுத்துற? நீ என்ன அந்த ஸ்னேகாவுக்கு பியவா? நீ சும்மா இருமா. நீங்க சொல்லுங்கப்பா. பா இப்படி அமைதியா இருந்தா என்னப்பா? உங்களுக்கு பகை கருணாகரன் மேலையா இல்ல நேரடியா ஸ்னேகானி மேலையா? எனக்கு கருணாகரனும் வேண்டாம், ஸ்னேகாவும் வேண்டாம், அந்த முத்துலட்சுமியும் வேண்டாம். என்னதான் ஸ்னேகா இன்னைக்கு கருணாகரனை எதிர்த்தாலும் அந்த கொலகாரனுடைய ரத்தம் உடம்புல ஓடுதறி. இன்னைக்கு இருந்தாலும் நம்ம முதுகுல ஒரு நாள் குத்தியே தீருவா. அப்புறம் ஏன்பா அண்ணனுக்கு அண்ணிய கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அப்ப எங்க போச்சு இந்த ஞானோதயம்லாம்? ஸ்னேகானி கருணாகரனோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஏய் ரொம்ப ஓவரா பேசுறடி. ஷாமலா இரு. பிரியா, ஸ்னேகாவை கருணாகரன் பொண்ணுன்னு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. என் தங்கச்சி கஸ்தூரியோட பொண்ணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இப்ப பாரு, என் கஸ்தூரியோட சாவுக்கு காரணமான கும்பலோடய அவ கூட்டணி வச்சிருக்காளே. அதனால அவளுக்கு எனக்கு இனிமே எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்களே இப்படி பேசினா அண்ணியோட எதிர்காலம் எப்படிப்பா? அண்ணன் நேரடியா கருணாகரன் கிட்ட வேலை பாக்குறாரு. அவனை எதிர்க்க உங்களுக்கு ஏன் மனசு இல்ல? நீங்க ஒரு நியாயவாதியா இருந்திருந்தா அண்ணனை தானப்பா எதிர்த்து இருக்கணும். ஆனா ஸ்னேகானி ஒரு பொம்பளை, அதனால அவங்கள என்ன வேணா செய்யலாமாப்பா? அதானே. உங்களுக்கு துணிச்சல் இருந்தா கருணாகரன் அங்கிள் கிட்ட வேலை பாக்குற அண்ணன் எதிர்த்து நில்லுங்க. வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானப்பா. அதை விட்டுட்டு அப்பாவியான அண்ணி மேல பாயிரீங்க. உங்களோட இந்த ரெட்ட வேஷம்னால இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஸ்னேகானி தான்ப்பா. துவாரகேஷ் அண்ணனே அண்ணிய வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணிய விட்டு பிரியணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாருப்பா. அந்த வேதனையில தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்க பிரியறத தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் உங்களையே நான் இப்ப எதிர்த்து பேசிட்டு இருக்கேன். மத்தபடி உங்களை எதிர்க்கணும்னு நான் பேசவே இல்லப்பா. பாருங்க இவ எப்படி இல்ல வாய் பேசுறா பாருங்க. நீ பேசாம இருமா. அண்ணன் அண்ணிய பிரிஞ்சாங்கன்னா அதுக்கு அப்பா கூட ரெண்டாவது காரணம் தான். நீதான் முதல் காரணம். ஒரு நல்ல மாமியாரு நல்ல அம்மான்னு சொல்லுவாங்க. நீ நல்ல மாமியாரும் இல்ல, நல்ல அம்மாவும் கிடையாது. ஏய் உமாக்கு வேர்த்தா விசிறி விடதாமா நீ லாய்க்கு. அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கவே உனக்கு நேரம் சரியா இருக்கு. இதெல்லாம் நீ என்னைக்கு விடுறியோ அன்னைக்கு தாமா நீ திருந்துவ. ஏய் என் புருஷனை நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா என் உமாவை சொன்ன இல்லைங்க. சாரிங்க, ஏதோ தெரியாம வந்துடுச்சுங்க. தெரியாமலாம் ஒண்ணும் வரலப்பா. இவங்க மனசுல இருக்கிறதா வாயில வருது. இல்லைங்க இவளை நம்பாதீங்க. இவ கண்டதையும் சொல்லி நம்மள பிரிக்க பாக்குறா. பா இவங்க பேசுறதெல்லாம் விடுங்கப்பா. இவங்க இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. நான் சொன்னத தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. என்னங்க சாத்தான் வேதம் ஓதுது, நம்பாதீங்க.
அண்ணே அண்ணே ம். எதுக்குண்ணே உனக்கு இந்த தலைவலி? பேசாம மெக்கானிக்க கூப்பிடலாம் அண்ணே. இருமா 2 நிமிஷம் வெயிட் பண்ணுமா, சரியாயிடும், போயிடலாம். நிறுத்து ரிவர்ஸ் வா. ஹலோ டாக்டர். ஹாய் ராஜி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? கார் இப்படி நடு ரோட்ல ரிப்பேர் ஆகி நிக்குதே, அதுக்குதான். என்ன இதுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? உங்க ஏழ்ற அவள சூப்பரா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மானம் போச்சு, மரியாதை போச்சு, செஞ்சுட்டு இருந்த வேலையும் போச்சு, கேஸ்லயும் தோத்து போயாச்சு, மான நஷ்ட வழக்கு வேற வந்துருச்சு, பொண்ணு போச்சு, நிம்மதி போச்சு, வீடு போக போது, இப்ப நடு ரோட்ல காரும் கைவிட்டு போச்சு. ஒரு மனுஷனுக்கு கடவுள் எவ்வளவுதான் இந்த மாதிரி கஷ்டம் கொடுப்பான்? God, you're so great. I love you, God. I love you so much. அண்ணே ஆடுற வரைக்கும் ஆடட்டும், பேசாம இருண்ணே. டப்பா காரு இதுல ஏறி என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன ஆட்டம் ஆடினீங்க. ஆமாராஜி, காத்து வாக்குல ஒரு செய்தி வந்துச்சு. ஷோ, நீ ஏன் நொந்து போயிருக்க? உன்கிட்ட எதுக்கு நான் தேவையில்லாம போய் சொல்லணும்? உண்மையை சொல்லிடுறேனே. உன் வீட்டு புரோக்கர் கிட்ட பேசின, நீ வீட வைக்க போறியாமே. அந்த வசந்த மாளிகை, அந்த தாஜ்மஹால், அந்த நினைவு சின்னம், அந்த குடியிருந்த கோயில், நீ ஸ்னேகாவை வளர்த்த கோவில், அதையா விற்க போற? அதுவும் சீப்பான ரேட்டுக்கு வேற. ஓ மை காட், வெரி சேட், வெரி சேட். எல்லாம் எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்காக தானே? பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன், சந்தோஷமா வாங்கிக்கிறேன். உன் வீடு, உன் வீட்ல இருக்க திங்ஸ், இந்த காரு, இவரு, உனக்கு மொத்தமா சேர்த்து என்ன ரேட்டுன்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன். பாத்து டாக்டர், மெதுவா. ஏதோ காரு வித்தா 5-10 கிடைக்கும். இப்படி அடிச்சா காயெல்லாம் கறிக்கு கூட தேராது. ஏய், வேலையை பார்த்துட்டு போடி. டி, யூ மீன் என்ன? அண்ணே வேண்டாம் அண்ணே, இவ ஏதோ காரணமா தான் நம்மள வம்பு இழுத்துட்டு இருக்கா. நமக்கு நேரம் சரியில்லை, அவ குறைக்கிற வரைக்கும் குறைச்சிட்டு போட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருண்ணே. நோ ப்ராப்ளம். பண கஷ்டத்துல வாய் ஒளருது. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். ஏன்னா எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்ப என் கால்ல வந்து விழுந்திருக்கீங்க. அதுவும் நீங்க இழந்ததுலயே ரொம்ப பெரிய இழப்பு ஸ்னேகா. இப்ப அவ என் பக்கம். ஏய், என்ன எது வேணாலும் பேசு, தேவையில்லாம என் பொண்ணை பத்தி பேசாத. பேசுவேன், நல்லா பேசுவேன். நான் ஏன் பேசக்கூடாது? ஸ்னேகா என்னோட அடிமை, என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன். என்னமா எனக்காக விழுந்து விழுந்து வேலை பார்க்கறா தெரியுமா? என் மேல ஒரு அடி விழுந்தா ராஜி அவ திரும்ப அடிப்பாளாம். அதுதான் பெரிய ஹைலைட். ஓ, இந்த சரித்திர புகழ் டயலாக தங்கச்சி மேடம் அண்ணன் சார் கிட்ட சொல்லலையோ? மறைச்சிட்டீங்களா? ஐம் சாரி, நான் ரகசியத்தை உடைச்சிட்டேன் போல இருக்கு. ராஜி, இது உண்மையா? ஸ்னேகா அப்படியா சொன்னா? விடுண்ணே, நம்ம அதை பத்தி அப்புறம் பேசலாம். வாண்ணே கிளம்பலாம். ஏய் ராஜலட்சுமி, எங்க பயந்து ஓடுற? ஐயோ பாவம், தோத்து போயிட்டோமேன்னு பயந்து ஓடுற. புறமுதுகு காட்டி ஓடுறவங்கள இந்த முத்துலட்சுமி ஒண்ணு பண்ண மாட்டா. பொழைச்சு போ போ.
கருணாகரா, நீயும் பயந்து ஓடுறியா? தோத்துட்டல இந்த முத்துலட்சுமி கிட்ட. இப்ப ஜெயிலே தேவலன்னு தோணுதுல்ல? உனக்கு ஞாபகம் இருக்கா? கோர்ட்டு வாசல்ல நான் உன்கிட்ட சபதம் போட்டனே, நீ ஜெயில இருக்கிறதே பெட்டர்னு இந்த முத்துலட்சுமி நினைக்க வைப்பானே. உன் வாழ்க்கையை நரகமாக்குவேன்னு நான் சபதம் போட்டனே, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நடந்துருச்சு பாத்தியா? இன்னும் 5 வருஷம் ஜெயிலே இருந்திருக்கலாமே. ஏண்டா ரிலீஸ் ஆனோம்? ஸ்னேகாவையும் மீட் பண்ணோம். அவளை எதுக்கு அப்பான்னு சொல்ல சொன்னோம்? தேவையில்லாம இந்த முத்துலட்சுமி கிட்ட எதுக்கு மோதணும்னு உன் மனசு இப்ப பதறுதுல? இந்த முத்துலட்சுமி ஜெயிச்சுட்டா. ஓடு ஓடு, இனிமே நீ ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அண்ணே கிளம்புண்ணே. சாப்பாடு ரெடியா? ரெடி. அம்மா, பிரதீப் சாப்பிட்டானா? பிரதீப், என்ன டாடி கூப்பிட்டீங்களா? அப்பா சாப்பிடலாம், உட்காரு. இல்ல டாடி, நான் அப்பவே சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்லப்பா, உட்காரு, நான் உன்கிட்ட பேசணும். ம். உட்காரு. இப்ப பழைய மாதிரி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம மனதிடமா இருக்கியா? எஸ் டாடி. இனிமே நீ வீட்டுல சும்மா சுத்திட்டு தெரியக்கூடாதுப்பா. உத்தியோகம் புருஷ லட்சணம். அதனால நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். நீ உன் சொந்த கால நிக்கணும், சம்பாதிக்கணும். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தேனே, எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு. ஞாபகம் இருக்குப்பா, நீ அன்னைக்கு பேசினதுக்கும் இன்னைக்கும் உன் மைண்ட் கிளியரா இருக்கான்னு செக் பண்ண. ஐ எம் ஹாப்பி. நீ ஸ்டடி மைண்டா தான் இருக்க. என்ன ஏண்டா பாக்குற? உங்க அப்பாவோட போலீஸ் புத்தி அவரை விட்டு எங்கேயும் போகாது. சரிப்பா, நான் உனக்கு ஒரு வேலை சொல்லியிருக்கேன். நீ எல்லா சர்டிபிகேட்ஸையும் எடுத்து வச்சுக்க. நாளைக்கு சாயந்தரம் நானும் நீயும் அவரை பார்க்க போறோம். சரியா? ஓகே டாடி. நீ வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. ஏங்க, நிஜமாதான் அவனுக்கு வேலை பார்த்து வச்சிருக்கீங்களா? ம், ஆமா ஆமா. அவனும் சம்பாதிக்கணும். நாளைக்கு அவனுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட இருக்கணும். எத்தனை நாள் அப்பா சம்பாத்தியத்திலே குளிர் காய்வான். அவனும் சம்பாதிக்கணுமா? அடுத்தவங்க கிட்ட போய் வேலை செய்யறதை விட அவன் சொந்தமா பிசினஸ் பண்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரலாம்ல? முடியாது. இப்போதைக்கு அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. முதல்ல வெளியே வேலை செய்யட்டும். ஒரு டிசிப்ளின், என்ன வேலை செய்யறோம், பயம் எல்லாம் வரட்டும். வீட்டுல எப்ப ஒழுங்கா இருக்கான், வெளியே போய் அப்படியே இருக்கான்னு தெரிய வேணாமா? கொஞ்ச நாள் அவன் வேலை செய்யட்டும், அப்புறம் பார்க்கலாம். உங்க போலீஸ் புத்தி எல்லாம் என் பிள்ளைகிட்ட காட்டாதீங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏற்கனவே இப்படி பாசம் கொடுத்து தான் நாசமாக்கி இருக்க அவனை. இவ்வளவு நடந்த பிறகு நீ திருந்த மாட்டேங்கிறல்ல? நீ முதல்ல திருந்து, இல்லன்னா பழையபடி சஞ்சய் ஆயிடுவான். சரி, கோவப்படாதீங்க. நான் ஒரு காரியம் பண்ணும்போது குறுக்க வந்து நிக்காத. அவன் வெளியே வேலை செஞ்சானா ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் வரும்ல. அதுல உனக்கு என்னடி கஷ்டம்? நீ நடுவுல வந்து ஸ்பீட் பிரேக்கர் போடுற. அவன் நல்லபடி சம்பாதிச்சான்னா அவனுக்கு அந்த பொண்ணுக்கு தான் நல்லது. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மள நம்பி இருக்க வேண்டாம்ல அவன். அந்த பொண்ணா? எந்த பொண்ணு சொல்றீங்க? அவன் யார கல்யாணம் படிக்க போறானோ அந்த பொண்ணு சொன்னேன். நீங்க பிரியாவை தானே சொன்னீங்க? நான் அவளை சொல்ல. இல்ல, நீங்க அவளை பத்தி தான் சொன்னீங்க. உங்களுக்கு உங்க மனசுல அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிற ஆசை இருக்கு. அதான் அந்த பொண்ணுன்னு உங்களை அறியாம உங்க வாயிலே வந்துருச்சு. ஆமா, அது சரி. அதுக்கு என்ன இப்ப? பிரியா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. அவ மனசுலயும் ஆசை இருக்கு. இப்படி எல்லார் மனசுலயும் ஒரே ஆசையை வச்சுக்கிட்டு, ஆனா நம்ம எல்லாரும் ஏன் இப்படி தயங்குறோம்னு தெரியல. காரணம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி, ஏதோ ஒரு தடவை தப்பாயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஆகுமா என்ன? என் பிள்ளை இப்ப திருந்திட்டாங்க. இனிமே திருந்த வேண்டியது அந்த ராகவன் குடும்பம் தான். அவங்க எதுக்கிட்டு திருந்தணும்? முதல்ல நம்ம புள்ள திருந்திட்டான்னு அவங்க ஏத்துக்கணும். ஏத்துக்குவாங்களா? அதான விஷயம். ஏற்கனவே அவங்க வீட்டுல தினம் ஒரு பிரச்சனை. இப்ப எப்படி போய் நம்ம ராகவன் கிட்ட பேச முடியும்? அப்ப ஸ்னேகாட்ட போய் பேசுங்க. பொடி,
அவகிட்ட போய் என்ன பேச முடியும்? இது கல்யாண விஷயம், பெரியவங்க தான் டிசைட் பண்ண முடியும். அப்ப திவாகர் கிட்டயாவது பேசுங்க. அவர் தானங்க பிரியாவோட அப்பா. அவர் ஒத்துக்குவாருல்ல? பார்க்கலாம். பார்க்கலாம் இல்ல, பார்த்து முடிங்க. இந்த பாரு, ராகவன் கிட்ட பேசுறதுதான் முறை. அது முறைதாங்க. ஆனா அவர் தான் நம்ம கிட்ட ஒரேடியா முறைச்சுக்கிறாருல்ல. அதான் எனக்கு புரியல. ஸ்னேகா மேம், மேடம் இன்னும் வரலையா? இன்னும் இல்ல. நீ போ. குட் மார்னிங் மேடம். ஹாய் மை ஸ்வீட்டி, குட் மார்னிங். என்ன மேம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அது என்னமோ தெரியல, கோர்ட் ஆர்டர்ல கருணாகரன் எனக்கு கோடிக்கணக்கான பணம் செட்டில் பண்ணுன்னு சொன்ன உடனே என் மனசு முகமும் அப்படியே சந்தோஷத்துல பொங்கி வழியுது. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இல்ல, விடாம விக்கல் வர்றவங்களுக்கு ஷாக் நியூஸ் சொன்னா அந்த விக்கல் நின்னுடும் சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி விடாம சிரிக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? அப்படியா? ஷாக் நியூஸ் கேட்டா நின்னுடுமா? புதுசா இருக்கே. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. அனுராதா யாரு? என்ன மேம், அனுராதா யாருன்னு கேட்டதும் சிரிப்பு அப்படியே நின்னு போச்சு. அவ்வளோ ஷாக்கான பேரா அது? அனுராதான்னு யாரும் எனக்கு தெரியாது. திடீர்னு ஏன் கேக்குற? அதில்ல, திடீர்னு காலையில ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. சர்வீஸ் டாக்ஸ் கட்டலன்னு சொன்னாங்க. நான் செக் கொடுத்துட்டேன்னு சண்டை போட்டேன். அவங்க செக் வரலன்னு சண்டை போட்டாங்க. கடைசியில நேத்தே டியூ டேட் முடிஞ்சு போச்சாம். இனிமே ஃபைனோட தான் கட்டணுமா? மேம், ஐ அம் லிஸ்னிங். சொல்லு. உங்ககிட்ட தான் அதுக்கான செக் கொடுத்தேன். என்கிட்ட தான் கொடுத்தேன். நீங்களே போய் அவர்கிட்ட கொடுக்கறேன்னு சொன்னீங்களே. கொடுக்கறேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் தரல? ஸ்னேகா, சாரி மேம், இது உங்க பணம். ஆனா உங்களையும் கேள்வி கேட்கிற அதிகாரத்தை நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்க. ஆமா, நான் தான் கொடுத்தேன். மேம், அந்த அமௌண்ட்டை செக் நம்பர் வச்சு பேங்க்ல ட்ரேஸ் அவுட் பண்ணதுல அனுராதாங்கிற பேர்ல அந்த செக் பாஸ் ஆயிருக்கு. ஓ, அனுராதா. எஸ் எஸ், இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அது கல்கத்தா கிறிஸ்டியன் கன்சர்ன். உள்ளூர்ல நம்ம தனியா ஆதரவற்றோர் இல்லம் எடுத்து நடத்திட்டு இருக்கோம். நல்ல காரியத்துக்கு உள்ளூர்ல மட்டும் செய்யணும், வெளியூர்ல செய்யலாமே. அதான் கையில செக் இருந்தது. அன்னைக்கு அனுராதா சிஸ்டர் என்ன மீட் பண்ணி கிறிஸ்டியன் கன்சர்னுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க பேசின விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் என்னே அறியாம என் கையில இருந்த செக்க இமீடியட்டா அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். பாவம் ஏழை குழந்தைங்க, பொடிச்சு போட்டுமே ஸ்னேகா. கண்டிப்பா ரொம்ப நல்ல காரியம்தான். நான் பண்ணது கரெக்ட் தானே? அதனாலதான் நான் செஞ்சேன். வர வர ஏழைங்க கஷ்டப்படுறவங்கள பார்த்தா என் மனசு தாங்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. என்னமோ தெரியல, என்கிட்ட இருக்கிறதுல அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அதெல்லாம் அப்புறம் கொடுங்க. முதல்ல அந்த கல்கட்டா அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொன்னீங்களே, அவங்க அட்ரஸ் கொடுங்க. ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, நான் அவங்க கிட்ட டைரக்டா பேசிக்கிறேன். அந்த அட்ரஸ் தேடணும். should be somewhere in the cabin. நான் தேடி எடுத்து வைக்கிறேனே. ஆனி, முதல்ல 5 lakhsக்கு செக் போட்டு ஆடிட்டர் ஆபீஸ்க்கு பாஸ் பண்ணிடு.